சரி, ஆறாவது கேள்வி நான் பார்க்கணும் என்ன. சரி, ஒரு பாடசாலை முறைமையை விருத்தி செய்வதில் பங்கு பற்றிய குழு ஒன்று நிறைவேற்றிய செயற்பாடுகள் ஏயிலிருந்து ஜி வரைக்கும் இருக்கிறாம். முறைமை அபிவிருத்தி ஆய்வு கட்டத்தினுடைய படிமுறைகள் பியிலிருந்து யூ வரைக்கும் இருக்கு. முறைமை விருத்தி வாழ்க்கை வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்டிஎல்சின்னு சுருக்கமாக சொல்லுவோம். சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இப்போ முறைமை ஒன்றை விருத்தி செய்யறதுக்கு எங்களுக்கு முக்கியமான 6 படிமுறைகள் இருக்கு. அந்த படிமுறைகள் தான் தரப்பட்டிருக்கு. முதலாவது வந்துட்டு தேவைகளை இனம் காணல் என்ன. இந்த தேவைகளை இனம் காண்றதுக்கு 5 முறைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க என்ன. நேர்காணல் இருக்குது, அதே மாதிரி வினாக்குத்து, மூலவகை மாதிரி உருவாக்கம், அவதானிப்பு இப்படின்னு சொல்லி 5 முறைகள் இருக்குது இந்த தேவைகளை இனம் காண்றது. தீர்வை அடுத்தது திட்டமிடல், அது பிறகு தீர்வை நடைமுறைப்படுத்தல் அல்லது குறிமுறைப்படுத்தல் சொல்லலாம். கோடிங் தான் இது. அதாவது முறைமையை உருவாக்கக்கூடிய படிமுறை கோடிங். குறிமுறைப்படுத்தல். இப்போ குறிமுறைப்படுத்தினதை நாங்கள் டெஸ்ட் பண்ணணும், டெஸ்டிங்னு சொல்லுவோம். இந்த டெஸ்டிங்கை தான் நாங்கள் 4 வகையாக பிரிப்போம். அலகு சோதனை, ஒருங்கிணைப்பு சோதனை, முறைமை சோதனை, ஏற்புடைமை சோதனைன்னு சொல்லி பிரிக்கிறோம். அதே போல நடைமுறைப்படுத்தல் அல்லது நிறுவுதல் அப்படின்னு சொல்லுவோம். இதிலே நாங்கள் 4 வகையான முறைகள் இருக்குது என. நேரடி நடைமுறைப்படுத்தல், சமாந்தர நடைமுறைப்படுத்தல், முன்னோடி அல்லது வெள்ளோட்டம், கட்ட நடைமுறைப்படுத்தல் சொல்லி 4ஆக பிரிப்போம். அடுத்து பராமரித்தல். சரிதானே. இந்த செயற்பாடுகள் என்னென்ன கட்டத்துக்குள்ள வரும்னு சொல்லி நாங்கள் பார்க்க போறோம். ஏ பாருங்க என்ன கட்டத்துக்குள்ள வரும்னு. ஏ சொல்லப்படுது தற்போதுள்ள கைமுறை முறைமையையும் புதிதாக விருத்தி செய்த முறைமையும் 3 மாதங்களுக்கு சமாந்தரமாக நடைமுறைப்படுத்தி 3ஆம் மாதத்தின் இறுதியில் கைமுறை நிப்பாட்டப்படல். அவை ஏ வந்துட்டு என்ன படிமுறைக்குள்ள வரும். தேவைகளை இனங்காணலா, தீர்வை திட்டமிடலா, பிக்யூஆர்எஸ்டின்னு சொல்லியிருக்கு. இதில் நாங்கள் கொடுக்கணும் இதுன்னு சொல்லி எந்த படிமுறை வரும். ஏ வந்து என்ன படிமுறை. தற்போதுள்ள கைமுறை முறைமையையும் அவை 2 முறைமைகள். தற்போது ஒரு கைமுறையிலான முறைமை இருக்குது, புதிதாக விருத்தி செய்த முறைமை 3 மாதங்களுக்கு சமாந்தரமாக பயன்படுத்துகிறாங்க. அதை நான் சொல்லும் சமாந்தர நடைமுறைப்படுத்தல் அல்லது சமாந்தர நிறுவல். இந்த நிறுவுதலினுடைய படிமுறை தான் அது. நிறுவுதல் நேரடி நடைமுறைப்படுத்தல் சொன்னால் புதிய முறைமையை நாங்கள் உடனடியாக நடைமுறை கொண்டு வரோம். பழைய முறைமையை நாங்கள் விட்டுட்டு புதிய முறைமையை உடனடியாக நடைமுறை கொண்டு வந்தால் நேரடி நடைமுறைப்படுத்தல். இப்போ இதில் சொல்லப்படுது சமாந்தர நடைமுறைப்படுத்தலை பற்றி, அதாவது சமாந்தர நிறுவலை பற்றி சொல்லப்படுது. தற்போது இருக்கிற முறைமையையும் புதிதாக விருத்தி செய்தோம் ரெண்டையுமே குறிஞ்ச காலத்துக்கு வந்துட்டு நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். படுத்தி போட்டு சிறிது காலத்துக்கு பின்னால புதிய முறைமையை மட்டும் நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம்னால் அது சமாந்தர நடைமுறைப்படுத்தல் இல்லாட்டி சமாந்தர அமுலாக்கம் சொல்லுவோம். ஆகவே இந்த முறைமையை நிறுவுதல் கட்டத்துக்குள்ள தான் இந்த ஏ இருக்கு. கிளியரா? ஓகே. ஏக்கு வரும் டி. பிஏ பார்த்தீங்கன்னா செயன்முறை வடிவமைப்புகள், அதே போல தரவுத்தள மாதிரியம், பயனர் இடைமுகங்கள் போன்றவற்றை மென்பொருள் செய்நிரல்களாக மாற்றுதல். ஆகவே பி எந்த கட்டத்தில் வரும் சொல்லுவோம். பி எந்த கட்டத்துக்குள்ள வரும். சொல்லுங்க.
செயன்முறை வடிவமைப்புகள், தரவுத்தள மாதிரியம், பயனர் இடைமுகங்கள் போன்றவற்றை மென்பொருள் செய்நிரல்களாக மாற்றுதல். அப்போ புரோகிராமாக மாற்றுறது. நாங்கள் டிசைன் பண்ணப்பட்ட தரவுத்தளங்கள், பயனர் இடைமுகங்கள். பயனர் இடைமுகங்கள், தரவுத்தள மாதிரியங்களை நாங்கள் வந்துட்டு திட்டமிடுவோம். திட்டமிட்டதுக்கு பின்னால் அதை செய்நிரல்களாக செய்நிரல்களாக மாற்றணுமாக இருந்தால் குறிமுறை உருவாக்கணும், கோடிங் செய்யணும். கோடிங் செஞ்சால் தான் செய்நிரல்களாக மாறும். அந்த குறிமுறைப்படுத்தல் கட்டம் மூன்றாவது கட்டம். இந்த கட்டத்துக்குள்ள தான் செய்நிரல்களாக மாற்றுத கட்டமாக இருக்கு. கிளியர்? அது ஏதாவது சொன்னீங்க என்னதான் தெரியும் எனக்கு. விளங்கிருக்கா விளங்கலையாண்டு. ரைட். அவை குறிமுறைப்படுத்தல் கட்டத்துக்குள்ள வரும். அவை ஆர். பிக்கு வந்துட்டு ஆர். ரைட். சி. சி எந்த கட்டம்னு சொல்லுங்க. செட்ல சரி போடுங்க. பிஆ கியூஆ ஆர்ஆ எஸ்ஆர் டிஆன்னு சொல்லி. நடப்பு செயன்முறைகளை இனங்காண்பதற்கு அதிபர், ஆசிரியர், நூலகர் ஆகியோர் போய் சந்திக்கிறாங்களாம். சிக்கு எஸ் வராது. நடப்பு செயன்முறைகளை இனங்காண்பதற்கு அதிபர், ஆசிரியர், நூலகர் ஆகியோரை போய் சந்திக்கிறோம். இப்ப என்ன நடக்குதுங்க? தேவைகள் இனங்காணப்படுது. தேவைகள் இனங்காண்றதுக்கு என்ன முறை இங்க பயன்படுத்தப்படுது? தேவைகள் இனங்காண்றதுக்காக நேர்காணல் நடக்குது. நேர்காணல், இன்டர்வியூ. ஆக்களை போய் சந்திக்கிறதுன்றது வந்துட்டு நேர்காணல். அவை நேர்காணல் மூலமாக தகவல்கள் சேமிக்கப்படுது, தரவுகள் சேமிக்கப்படுது. அவை தேவைகளை இனங்காணல் தான் இங்க நடக்குது. அவை பி தான் வரும். சரிதானே? தேவைகள் இனங்காணல் 5 படிமுறைகள் இருக்குதானே. நேர்காணல் செய்யலாம். என்ன? அவதானிப்பு மூலமாக எடுக்கலாம், வினா கொத்துகள் எடுக்கலாம், மூல வகை மாதிரி உருவாக்கம் அப்படின்னு சொல்லி எந்த முறைகள் எல்லாம் தேவைகளை இனங்காண்றதுக்கான முறை. அவை இங்க நடக்கிறது நேர்காணல். ஆகவே தேவைகளை இனங்காணல் வரும். பி. டி. தவணை சோதனை புள்ளித்தாள்கள், நூலக புத்தக பட்டியல், புத்தகங்களை இரவலாக வழங்குவதற்கான அட்டைகள், தினசரி வருகை தாள்கள் ஆகியவற்றின் மாதிரிகளை சேகரித்தல். இது என்ன படிமுறைக்குள்ள வரும்? எஸ்டிஎல்சியினுடைய 6 கட்டத்துக்குள்ள எந்த கட்டத்துக்குள்ள வரும்? டி. அதுவும் பி தானே. அதாவது வந்துட்டு தேவைகளை இனங்காணல். தேவைகளை இனங்காண்றதுக்காகத்தான் இவ்வாறு சேமிக்கப்படுது, மாதிரிகள் சேமிக்கப்படுது. சரிதானே? இது இந்த ஆவணங்கள், நாங்கள் ஆவணங்கள் மூலமாகவும் தகவல்களை சேமிக்கலாம் தானே. இப்போ தவணை சோதனை புள்ளித்தாள்கள், நூலக புத்தக பட்டியல், இரவலங்க வழங்குவதற்கான அட்டைகள், இதெல்லாம் நாங்கள் ஆவணங்கள் மூலமாக, பழைய ஆவணங்கள் மூலமாகவும் தரவுகளை சேகரிக்கலாம். அதன் மூலமாக தகவல்கள் சேமிக்கப்படுச்சு. தேவை இனம் காணக்கூடாது. அது மரம் அதுவும் பி. ரைட். ஈயை பாருங்க. இ என்ன கட்டத்தில் வரும்னு சொல்லுங்க. இ. நடப்பு பிரச்சனைகளையும் புதிய முறைமை தொடர்பாக உள்ள எதிர்பார்ப்புகளையும் விளங்கிக் கொள்வதற்காக அதிபர், நூலகர், பிரிவு தலைமை, ஆசிரியர் ஆகியோரை போய் சந்திக்கிறோம், நேர்காணல் செய்கிறோம். இது என்ன கட்டம்?
அதுவும் நேர்காணல் தான். நேர்காணல்ன்றதும் தேவைகளை இனங்காணல், ஆகவே அதுவும் பி தான் வரும். ரைட். எஃப். புதிய முறைமை பயன்பாட்டுக்கு வந்து ஒரு வருடத்துக்கு பின்னர் அதிபர் கோரும் மாற்றங்களை செய்வதற்கு புதிய குறிமுறையின் பகுதிகள் மீள எழுதப்படுவது. அது எதுக்குள்ள வரும்? எஃப். 6 கட்டத்தில் எதுக்குள்ள வரும்? புதிய முறைமை பயன்பாட்டுக்கு வந்து அவை பயன்படுத்தப்பட்டுட்டு, சரிதானே? தேவைகளை இனங்காண்றதுன்னு சொன்னால் முறைமை வந்துட்டு உருவாக்கப்பட முதல் முறைமை உருவாக்குவதற்கான தேவைகள் இனம் காணப்படுது. அந்த தேவைகளை வச்சுக்கொண்டு நாங்கள் திட்டமிடல், அதாவது டிசைனிங் சொல்லுவோம். வீடு கட்டுறதுன்னா வீடு கட்டுறதுக்கான தேவைகள் எடுக்கிறோம். இப்போ வீடு கட்டுறதுக்கு தேவையான திட்டமிடல், அதாவது ஒரு மெப்புக்கு வீட்டுக்கான மெப் வந்துட்டு ஒழுங்கமையப்படுது. அப்புறம் இந்த குறிமுறைப்படுத்தல்ன்றது தான் வீட்டை கட்டுறது, வீடு கட்டப்படுது. போய் கட்டி முடிச்சதுக்கு பின்னால அதை என்ன சொல்லணும்னா டெஸ்ட் பண்ணணும், சரியாக கட்டப்பட்டிருக்கா இல்லையான்னு சொல்லி நாங்கள் 4 விதமாக டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா முதலாவது அழகை சோதனை செய்வோம், ஒவ்வொரு பகுதி பகுதியாக அழகழகாக எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். பிறகு 2-3 அலகுகளை பல அலகுகளை ஒன்று சேர்த்து ஒருங்கிணைப்பு சோதனை செய்வோம். அப்புறம் முழு முறைமையையும் இணைத்து முறைமை சோதனை, அப்புறம் இறுதியாக ஏற்புடைமை சோதனை செய்யப்படும். இவ்வாறு டெஸ்டிங் செய்வோம். குறிமுறைகளில் வழுக்கள் இருக்குதா இல்லையான்னு சொல்லி நாங்கள் பார்க்கறதுக்காக டெஸ்டிங் பார்க்கலாம். முறைமையினுடைய உள்ளீடுகளுக்கான வெளியீடுகள் சரியாக வருதான்றதுக்காக நாங்கள் என்ன செய்வோம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் நிறுவுதல்னு சொன்னால் நாங்கள் பயன்படுத்துறதுக்கு பயனர்கள் கொடுக்குறோம். முறைமையை உருவாக்கி முடிச்சிட்டோம், வீட்டை கட்டி முடிச்சாச்சு, டெஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாம் ஓகேன்னு சொன்னால் அதை பாவிக்கிறதுக்கு கொடுக்குறது தான் இந்த நிறுவுதல். இப்போ பாவிக்கிறதுக்கு கொடுத்ததுக்கு பின்னால் அதில் நாங்கள் ஏதாவது மாற்றம் செய்யலாம். திரும்ப நாங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறமாக இருக்கலாம், அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு பகுதியை உடைத்து கட்டுறதாக இருக்கலாம். அந்த விஷயங்கள் தான் பராமரிப்பு. பயன்பாட்டு கொடுத்ததுக்கு பின்னால் வரக்கூடியது தான் பராமரிப்புன்னு சொல்லி சொல்லுவோம். இங்கேயும் அப்படித்தான் சொல்லப்படுது. இங்கே சொல்லப்படுது புதிய முறைமை பயன்பாட்டுக்கு வந்து, அவை புதிய முறைமை நாங்கள் பயன்படுத்துறதுக்கு கொடுத்துட்டோம். அவை பயன்பாட்டுக்கு வந்து ஒரு வருடத்துக்கு பின்னர் அவை இந்த நிறுவுதல் முடிஞ்சிச்சு. இது வரப்போகுது ஒரு வருடத்துக்கு பின்னர் அந்த முறைமையில் நாங்கள் ஏதாவது மாற்றம் செய்கிறதுமாக இருந்தால் அது வந்து முறைமை பராமரிப்பு கட்டத்துக்குள்ள வரும். அவை இங்கே வரப்போகிறது யூ. பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு பின்னால் அதில் ஏதாவது மாற்றங்கள் செஞ்சால் அது பராமரிப்பு. கிளியரா? ஜி என்ன கட்டத்துக்குள்ள வரும்? ஜி ஜியும் யூ தான் என்ன பயன்படுத்துறதுக்கு நாங்கள் வழங்கினதுக்கு பின்னால 6 மாதத்துக்கு பிறகு அதில் நாங்கள் ஒரு தவறை நீக்கிறோம். அப்போ அதுவும் பராமரிப்பு கட்டத்துக்குள்ளான்னு வரும். பயன்பாட்டுக்கு கொடுக்கறது தான் நிறுவுதல். பயன்பாட்டுக்கு கொடுத்ததுக்கு பின்னால் அதுக்கு இல்லை நாங்கள் செய்யக்கூடிய மாற்றம் தான் இதுவும். அப்போ அதுவும் யூண்டு தான் வரும், பராமரிப்புக்குள்ள வரும். அதான் கேட்டிருக்குது ஏலேருந்து ஜி வரைக்கும் என்னென்ன கட்டத்துக்குள்ள வரும்னு சொல்லி சொல்லணும். அடுத்து தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் துறையில் உள்ள 3 தொழில் வாய்ப்புகளை பட்டியல் படுத்துகன்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு. தொழில் வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஐசிடி துறையில். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லலாம், மென்பொருள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்லலாம். அடுத்து ப்ரோக்ராமர் செய்நிரலாளர் சொல்லலாம். அடுத்து வெப் டெவலப்பர் சொல்லலாம். அடுத்து ஆசிரியரும் சொல்லலாம், ஐசிடி ஆசிரியர்னு சொல்லலாம்.
அடுத்து வந்துட்டு தரவுத்தள முகாமையாளர் அல்லது தரவுத்தர அஹ், நிர்வாகின்னு சொல்லலாம், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், கிராஃபிக் டிசைனர்னு சொல்லலாம். இவ்வாறு ஏதாவது 3 தொழில் வாய்ப்புகள் ஐசிடி துறையில் நீங்கள் சொல்லலாம். தரவு பகுப்பாய்வாளர்னு சொல்லலாம். நான் இதிலே சொல்லலாம் தேவைகளை இனங்காண ஒவ்வொரு கட்டத்திலையும் வேலை செய்யக்கூடிய ஆட்களையும் சொல்லலாம். தேவைகளை இனங்காண்றதுக்கு நாங்கள் தேவை பகுப்பாய்வாளர்கள் இருக்கோம், டேட்டா அனலைசிஸ். அவை தேவை பகுப்பாய்வாளர்கள் சொல்றதும் ஐசிடி துறையில் உள்ள தொழில் வாய்ப்பு. என்ன தரவுகளை திட்டமிடல், என்ன ப்ரொஜெக்ட் மேனேஜர்னு சொல்லலாம். என்ன குறிமுறைப்படுத்தல் வேலையை செய்கிறவர் தான் புரோகிராமர், செய்நிரலாளர் அப்படின்னு சொல்லுவோம். பரீட்சிப்பவரும் இருப்பாங்க. இவ்வாறு நீங்கள் ஏதாவது 3 தொழில் வாய்ப்பும் சொல்லலாம். அடுத்தது இப்போ டெஸ்டிங்கில் நான் பார்த்தோம், இந்த தவறு நீக்குதலில் வந்து 4 வகையான டெஸ்டிங் இருக்கு. ஒன்று வந்து அலகு சோதனை, ஒருங்கிணைப்பு சோதனை, முறைமை சோதனை, ஏற்புடைமை சோதனை. அலகு சோதனைன்னு சொன்னால் ஒவ்வொரு அலகுகளாக எடுத்து நாங்கள் ஒவ்வொரு சிறிய பகுதிகளாக எடுத்து செக் பண்ணுவோம். பிறகு நான் தான் முதலாவது சோதனையாக இருக்கும், முதலாவது அலகு சோதனை தான் செய்யணும். அதாவது யூனிட் டெஸ்ட் எக்ஸாம் வைக்கிறோம், ஒரு யூனிட்ல மட்டும் எக்ஸாம் வைக்கிறது தான் அலகு சோதனை. ஒன்றுக்கும் மேற்பட்ட அலகுகளை ஒன்றிணைத்து நாங்கள் டெஸ்ட் பண்ணினோம்னு சொன்னால் ஒருங்கிணைப்பு சோதனை, டேர்ம் டெஸ்ட் மாதிரி. அப்புறம் முழு முறைமையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம்னு சொன்னால் முறைமை சோதனை. உள்ளீடுகளை கொடுத்து வரவுளைவுகளை மட்டும் பார்ப்போம், குறிமுறைகள் எல்லாம் இங்கே டெஸ்ட் பண்ண மாட்டோம். உள்ளீட்டுக்கான சரியான வரவுளை வருவதான் தான் முறைமை சோதனையில் பார்ப்போம். அலகு சோதனை ஒருங்கிணைப்பு சோதனைகளில் தான் நாங்கள் குறிமுறைகள் கோடிங் எல்லாம் சரியா இருக்குதான்னு இங்கே தான் செக் பண்ணி கொள்வோம். இப்போ இறுதியாக செய்யக்கூடிய சோதனை தான் ஏற்பு சோதனை. இந்த ஏற்பு சோதனை இறுதி பயனர்களால், யாருக்கு அந்த முறைமை போய் சேரப்போது அவங்க வந்துட்டு ஏற்பு சோதனை செய்வாங்க. அந்த ஏற்பு சோதனை இறுதியில் அந்த முறைமை ஏற்றுக்கொள்ள இயலுமா, அவங்களோட தேவைகள் எல்லாம் சரியாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணப்படும். ரைட். அப்போ XYZன்னு சொல்லி சொல்லப்பட்டி அதில் எது அலகு சோதனை, ஒருங்கிணைப்பு சோதனை, முறைமை சோதனை, ஏற்புடைமை சோதனைன்னு கண்டுபிடிக்கலாம். எக்ஸுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க பாப்போம். மென்பொருட்களின் ஒவ்வொரு கூறுக்கும் வெவ்வேறாக உள்ளீடுகள் வழங்கப்படுது. ஒவ்வொரு கூறுக்கும் வெவ்வேறாக உள்ளீடுகள் வழங்கி அக்கூறுகள் தகுந்தவாறு தொழிற்பட்டு சரியான வெளியீடுகளை தருகின்றனவா என சோதிக்கப்படுதாம். அது என்ன டெஸ்டிங்ல வரும்? எக்ஸுக்கு யூனிட் டெஸ்ட், அலகு சோதனை. ஒவ்வொரு அலகாக எடுத்து டெஸ்ட் பண்ணப்படுது, அதாவது ஒவ்வொரு கூறுகளாக எடுத்து தனித்தனியாக டெஸ்ட் பண்ணப்படுதுன்னு சொன்னால் அலகு சோதனை. வைக்கி இறுதி பயனர்கள் முறைமையை சோதித்து பார்க்குறாங்களாம், பயன்படுத்த இயலுமா இயலாதான்னு சொல்லி பார்க்கறதுக்கு இறுதி பயனர்கள் முறைமையை சோதிக்கக்கூடிய சோதனை. வைக்கு என்ன வரும்? ஏற்புடைமை சோதனை. இதான் ஏற்புடைமை சோதனை, இறுதி பயனர்களால் மேற்கொள்ளப்படும். ஜெட்டுக்கு தனித்தனி கூறுகள் ஒருமிக்க தக்கவாறு தொழிற்படுதா சொல்லி ஒருமிக்க சேர்க்கப்படுது. தனித்தனி கூறுகள் டெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு, அது பின்னால கூறுகள் ஒன்றோட ஒன்று இணைத்து டெஸ்ட் பண்ணப்படுச்சு. இது என்ன சோதனை? ஜெட். இன்டிகிரேட்டட் டெஸ்டிங், ஒருங்கிணைப்பு சோதனை. ஜெட். 7வது கேள்வி பார்ப்போம். ஒரு 7 கேள்விகள் பார்ட் 2ல வருது. அதில் நீங்கள் முதலாவது கேள்வி கட்டாயம், மீதி 6ல் நீங்கள் 4 செய்யணும். இது வந்துட்டு எங்களுக்கு முதலாம் அலகுல வந்திருக்குது, 11ஆம் தரத்தில்.
ஒரு முக்கோணியின் எவையேனும் இரு நீளங்களின் கூட்டுத்தொகை எஞ்சியுள்ள நீளத்திலும் கூடியதாக இருத்தல் வேண்டும் எனும் தேற்றத்தை பின்வரும் பாய்ச்சல் கோட்பாடும் பயன்படுத்தலாம். ஒரு முக்கோணியாக இருந்தால், ஒரு முக்கோணி உருவாகணுமாக இருந்தால், ஏதாவது ரெண்டு பக்கங்கள நீளங்கள கூட்டுத்தொகை எல்லா கொஷனும் செஞ்சால் எல்லா கொஷனும் செஞ்சால் நான் குறைவுள்ள மார்க்ஸ் தான் வெட்டிப்படும். எல்லாம் செய்ய தேவையில்லை. எல்லாம் செஞ்சால் நான் கடைசியில் உள்ள கேள்வி வெட்டிப்பட்டாலும் நாங்கள் பொருத்தமான 4 கேள்வி செய்யணும். எல்லாம் செய்கிறதுக்கும் டைமையும் பார்க்கணும். எல்லாம் செய்ய தேவையில்லை. முதலாவது கேள்வி கட்டாயம். மிச்சம் 6ல் ஏதாவது நல்லா தெரிஞ்ச கேள்வி 4 செஞ்சால் சரி. 2 கேள்வி சாய்ஸில் விடையில. ரைட். ஒரு முக்கோணியாக இருந்தால், ஒரு முக்கோணி உருவாகணுமாக இருந்தால், ஏதாவது இந்த ரெண்டு பக்கங்கள கூட்டுத்தொகை, பக்கங்கள நீளங்கள கூட்டுத்தொகை 3வது பக்கத்தை விட கட்டாயம் பெருசாக இருக்கணும். அப்பதான் அது ஒரு முக்கோணியாக உருவாகும். இது வந்துட்டு 5, இது 4, இது 3ஆக இருந்தால், இப்போ 4 3ம் 7, 7ன்றது 5ஐ விட பெருசு. அது ஓகே. இதையும் கூட்டி பார்த்தோம்னா 5 4 9, 3ஐ விட பெருசு. இதையும் கூட்டி பார்த்தோம்னா 5 3 8, 4ஐ விட பெருசு. ஏனைய 2 பக்கங்களோட கூட்டுத்தொகை 3வது பக்கத்தை விட கட்டாயம் பெருசா கூடுதலாகத்தான் இருக்கணும், பெரியதாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது முக்கோணி ஒன்று உருவாகும். அப்பதான் 3 பக்கமும் ஜாயிண்ட் ஆகும் முக்கோணியாகும். அதுதான் முக்கோணி ஒன்று உருவாகிறதுக்கான தேற்றம். சரிதானே? இப்படி ஒரு முக்கோணி உருவாகுமா? 7 2 4. இப்படி ஒரு முக்கோணி உருவாக இயலாது. இது ஒரு முக்கோணியாக இருக்க இயலாது. சரிதானே? 3 பக்கமும் சந்திச்சிருக்காது. என்ன சொன்னால் இங்க 7 2 9, 4ஐ விட பெருசு. அது சரி. 7 4 11, 2ஐ விட பெருசு. இது ரெண்டையும் கூட்டம் 4 2 6, 6 வந்து 7ஐ விட குறைவாக இருக்கு. ஆகவே இது ஒரு முக்கோணி இல்லை. இப்படி ஒரு முக்கோணி இருக்கிறது சான்ஸ் இல்லை. சரிதானே? அது முக்கோணியாக இருந்தால் எல்லா 2 பக்கத்திலையும் கூட்டுத்தொகை 3வது பக்கத்தை விட கூட்டுத்தொகை வந்து பெருசாக இருக்கணும். அப்போ அதை தான் இந்த ஃப்ளோ சார்ட்டை செக் பண்ண போறாங்க. கிளியரா இந்த தேற்றம்? ரைட். ஆக இந்த தேற்றத்தை செக் பண்றதுக்கு உள்ளீடு வழங்கப்படுது. அவை தான் தொடக்கம். உள்ளீட்டுக்கு வந்து நாங்கள் இந்த இணைகரத்தை பயன்படுத்துவோம். ஆக இது வந்துட்டு எனக்கு தெரியும், டைமண்ட் ஷேப்ல வர்றது தெரிவு. இங்க 3 தெரிவுகள் இருக்குது. இப்போ இது வந்துட்டு வெளியீட்டுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. வெளியீட்டுக்கு இணைகரம் தான் நாங்கள் பயன்படுத்துவோம். வெளியீடும் இங்க பயன்படுத்தப்பட்டது. ஆகவே நாங்கள் உள்ளீடாக கொடுக்க போறது 3 பக்கங்களினுடைய நீளங்களை தான் நாங்கள் இங்க வந்துட்டு உள்ளீடாக கொடுக்கணும். அந்த 3 பக்கங்களின் நீளங்களை வச்சு தான் நாங்கள் செக் பண்ண போறோம். ஆகவே உள்ளீடு பிக்கு வரணும். பிஏ உள்ளீடு பீர வரணும். நாங்கள் வந்துட்டு 3 பக்கங்களின் நீளங்கள். ஆகவே ஏபி, ஏபி, பிசி, ஏசி ஆகியவற்றின் நீளங்களை தான் உள்ளீடுகள்னு சொல்லி வரும். இப்போ ஏபி, பிசி, ஏசிஏ உள்ளீடுகள். பீட பெருமானம் ஏபி, பிசி, ஏசின்னு எழுதினா சரி. இப்போ இங்க செக் பண்றாங்க, பிசிரையும் ஏசிரையும் கூட்டுத்தொகை ஏபி வந்துட்டு ஏபியோட குறைவாக இருக்குதான்னு பார்க்குறாங்க. முக்கோணியாக இருக்கணுமாக இருந்தால் பிசியையும் ஏசியையும் கூட்டுறது கட்டாயம் ஏபியை விட பெருசாக இருக்கணும். என்ன இது? அப்ப மற்ற பக்கம்தான் பார்க்குறாங்க. பிசிரையும் ஏசிரையும் கூட்டுத்தொகை ஏபியை விடையும் குறைவாக இருக்குமாக இருந்தால் கட்டாயம் இது ஒரு முக்கோணி இல்லை. கிளியரான சொல்றது? 2 பக்கங்களோட கூட்டுத்தொகை 3வது பக்கத்தை விட குறைவாக இருந்தால் நாங்கள் அடுத்த இதில் செக் பண்ணவே தேவையில்லை. ஏதாவது ஒரு பக்கத்தை பார்க்குறோம், மற்ற 2ஐயும் கூட்டுத்தொகையோட இது வந்துட்டு பெருசாக இருக்குதாக இருந்தால் டைம் இது ஒரு முக்கோணி இல்லை. அவை ஆமாக இருந்தால்
அப்ப இங்க வரும் முக்கோணி அன்று. ஏபிசி ஆனது ஒரு முக்கோணி அன்றுன்னு சொல்லி வரும். பட் அப்படி இல்லாட்டி நாங்கள் அடுத்த பக்கத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். ஏபியையும் செக் பண்ணுறோம், ஏசியை செக் பண்ணுறோம். அடுத்த பக்கம் இப்போ பிசி. பிசி பெரிது மற்ற ரெண்டு பக்கத்தை விடையுமான்னு பார்க்குறோம். என்ன அது ஏபியும் சக ஏசி. இப்போ ஏபி சக ஏசி பிசியோட பிசி வந்துட்டு பெருசாக இருக்குது. ரெண்டு கூட்டுத்தொகையை விட பிசி பெருசாக இருந்தால், அப்படி பெருசாக இருந்தால் அதுவும் முக்கோணி அல்ல. அதுவும் இல்லைன்றால் ஏசி வந்துட்டு ஏபி சக பிசியோட பெருசான்னு பார்க்குறோம். அப்படி இருந்தால் அப்பயும் முக்கோணி இல்லைன்னு தான் வரும். இது மூன்றுமே இல்லைன்னு சொன்னால்தான், மூன்றுமே இல்லைன்றால் கட்டாயம் மூன்று பக்கத்திலையும் வந்துட்டு இரண்டு பக்கங்களோட நீளங்களோட கூட்டுதை மற்றதோட பெருசாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆகவே ஏபிசி ஆனது முக்கோணி ஆகும் சொல்லி வரும். எஸ்ஸுக்கு வந்துட்டு முக்கோணி. இது கிளியரா? ஆறுக்கு முக்கோணி அன்று, எஸ்ஸுக்கு முக்கோணி ஆகும். திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவான். உதாரணமாக முக்கோணி ஒன்று இருக்கு. ஏபிசி தானே போட்டிக்கிறான். ஏபிசி ஒரு முக்கோணியாக அமையோனுமாக இருந்தால் ஏபிசின்றது ஒரு முக்கோணியாக வரணும். வரணுமாக இருந்தால், அதாவது ஒரு பக்கத்தின் நீளம் ரெண்டு பக்கங்கள நீளங்கள் கொடுத்தோம். இது உதாரணமாக இது நான் உதாரணத்துக்கு போடுறேன். இது 5, இது 4, இது 3. இது ஒரு முக்கோணியான்னு பார்க்கறதுக்கு, இது முக்கோணியாக உருவாகி உண்மையிலே முக்கோணியான்னு பார்க்கறதுக்கு ஏதாவது ரெண்டு பக்கத்துல நீளங்களை கொடுத்தே பார்க்கணும். 5 4 கூட்டினால் 9, 3 விட பெருசாக இருக்கு. அதே நேரம் 4 3 கூட்டுறோம், 4 3 7, 5 விட பெருசு. அதே நேரம் 5 3 கூட்டி பார்க்குறேன், 8 4 விட பெருசு. இப்போ இந்த எல்லா பக்கத்திலையும் நாங்கள் ரெண்டு பக்கங்களை கூட்டும் போது மூணாவது பக்கத்தை விட அதில் கூட்டுத்தொகை பெருசாக இருந்தால் மட்டும்தான் அது முக்கோணி. ஏதாவது ஒன்றுற நீளம் சரி ரெண்டையும் கூட்டக்குள்ள மூணாவது பக்கத்தை விட குறைவாக இருக்குமா இருந்தால் அது முக்கோணி இல்லை. இப்போ உதாரணமாக நான் அங்கே சொல்கிறேன். ಇದರ நீளம் 1. உதாரணமாக இதர நீளம் நான் சொல்கிறேன். இதர நீளம் 8ன்னு வைங்களேன். இந்த 5 இதர நீளம் 8. நான் உதாரணம் பார்க்கணும். 8 3 11, அது 4 விட பெருசு, அது ஓகே. 8 4 12, அது 3 விட பெருசாக இருக்கு. இது ரெண்டையும் கூட்டுத்தொகை மூணாவது பக்கத்தை விட பெருசாக இருக்கு. இங்கால பக்கத்தை கூட்டி பார்க்குறோம். 4 3 7, 7 வந்து 8 விட குறைவாக தான் இருக்கு. ரெண்டு பக்கத்தை கூட்டும் போது மூணாவது பக்கத்தை விட குறைவாக இருந்தால் இது முக்கோணி இல்லை. ஏதாவது ஒரு ரெண்டு பக்கத்தை கூட்டும் போது சரி மூணாவது பக்கத்தை விட குறைவாக இருக்குமாக இருந்தால் இது கட்டாயம் முக்கோணி இல்லை. இது கிளியரா? அதாங்க செக் பண்ண போறோம். அப்ப ஏபீர நீளம் இது ரெண்டையும் விட பெருசாக இருந்தால், ஏபீர நீளம் இது என்ன பிசிஐ மேசியரையும் கூட்டுத்தொகையோட பெருசாக இருக்குது. பெருசாக இருந்தால் நாங்கள் மற்றதை செக் பண்ணவே தேவையில்லையே. மற்றதை ஒன்றையும் செக் பண்ண தேவையில்லை. ஒரே அடியாக சொல்லலாம். ஒரு பக்கத்துல நீளம் மற்ற ரெண்டையும் கூட்டுத்தொகையோடையும் பெருசாக இருக்கின்றால் கட்டாயம் இது முக்கோணி இல்லை தானே. ஆர் வந்து முக்கோணி அன்று, முக்கோணி இல்லை அல்லது முக்கோணி அன்று ஆகும். கிளியரா? அது பொய்யாக இருந்தால், இல்லைன்னு சொன்னால் அப்ப இது கட்டாயம் என்ன ஏபி வந்துட்டு பெருசு இல்லை அப்படின்னு சொன்னால் மற்ற ரெண்டு பக்கத்தை செக் பண்ணி பார்க்கணும். என்ன அப்ப பிசி எடுக்கிறேன். உங்க ஏசியை தானே எடுத்திருக்கீங்க. நான் அங்க எடுக்க போறேன் பிசியை செக் பண்ண போறோம். அடுத்த ரெண்டையும் விட பெருசாண்டு பிசி ரெண்டு நிலத்தை செக் பண்ண போறோம். இது ரெண்டையும் கூட்டி பார்க்குறோம். மற்ற ரெண்டையும் 8 3 11, இதோட பெருசு என்ன.
பிசி வந்துட்டு உண்மையிலே மற்ற ரெண்டையும் கூட்டத்தை விட பெரிசாக இருக்குமாக இருந்தால், அப்படி உண்மையாக இருந்தால் அப்பயும் முக்கோணி இல்லை. அதுவும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த பக்கத்தையும் செக் பண்ணி பார்க்கணும், ஏசியையும். ஏசியும் அடுத்த ரெண்டையும் விட பெரிசாக இருக்குமாக இருந்தால் அது முக்கோணி இல்லை. அதுவும் இல்லை என்றால் மூன்றுமே போய் தானே. மூணுமே போயினால் கட்டாயம் மற்ற ரெண்டு பக்கம் கூட்டும் போது மூணாவது பக்கத்தை விட குறைவாக இந்த கூடவாக இருக்குது. ரெண்டு பக்கங்களோட கூட்டுத்தொகை தான் பெருசாக இருக்குதுன்ற அர்த்தம். ஆகவே அது ஒரு முக்கோணியாக இருக்கும். ஆகவே எஸ் வந்து முக்கோணி ஆகும். முக்கோணின்னு சொல்லி வரும். மூணுமே பொய்யாக இருந்தால் தான் முக்கோணி. கிளியரா? ஓகே, இப்போ பாய்ச்சல் கோட்பாட்டில் PQRS முகப்படியாக வெளியிட்டோம். பாய்ச்சல் கோட்பாட்டத்தில் உள்ள மூன்று தீர்ப்பு பெட்டிகளும் ஒரு தனி தீர்ப்பு பெட்டியாக சேர்க்கப்படி அந்த தனி தீர்ப்பு பெட்டியில் பயன்படுத்த வேண்டிய கோவையை எழுதுக. இப்போ மூன்றும் தனித்தனியாக தானே செக் பண்ணிக்கலாம். இதை ஒரே அடியாக நாங்கள் செக் பண்ணவும் மேலும் ஒரே அடியாக ஒரு மூன்று டிசிஷன் பாக்ஸ் போடுறதுக்கு பதிலாக ஒரே டிசிஷன் பாக்ஸில் போடலாம். எப்படி போடலாம்னு சொன்னால் இங்கே நாங்கள் எண் பாவிக்கலாம். எண் பாவிச்சு ஏபி பெருது பிசி பெருது ஏசி அண்ட் அடுத்தது நாங்கள் எழுதலாம் என்ன, பிசி பிசி பெரிது அடுத்த ரெண்டையும் விட. அடுத்து இந்த கோவையும் அடுத்த எண் பாவிச்சு ஏசி பெரிது ஏபி ப்ளஸ் பிசின்னு சொல்லி எழுதலாம். எழுதினோம்னால் மூன்றுமே உண்மையாக இருந்தால் மூன்றுக்குமே நாங்கள் ஆமாக இருந்தால் இங்கே போகலாம், இல்லாட்டி இங்கால போகலாம். அவ இங்கே எண் பாவிச்சு மூன்றையுமே ஒரே பட்டிக்குள்ளே நாங்கள் கொடுக்கவும் இல்லை. அதான் நாங்கள் கேட்டிக்கலாம். பாய்ச்சல் கோட்டுப்படத்தில் உள்ள மூன்று தீர்ப்பு பட்டியலும் ஒரு தனிப்பு தீர்ப்பு பட்டியாக செயல்படும். அந்த தனி தீர்ப்பு பட்டியல் பயன்படுத்த வேண்டிய கோவை, ஒவ்வொரு கோவைக்கும் நாங்கள் எண் போட்டு எழுதினா சரி. மூன்று கோவை. கிளியர் அது? மூன்றாவது, மேலே ஒன்றிலும் ரெண்டிலும் செய்த மாற்றங்களை உட்படுத்தி இற்றைப்படுத்திய பாய்ச்சல் கோட்டு படத்தின் தர்க்கத்தை வகை குறிக்கும் போலி குறிமுறையை எழுதுக. இரண்டிலும் செய்த மாற்றங்களை உட்படுத்தி போலி குறிமுறையை எழுதலாம். அவை நாங்கள் வந்துட்டு இரண்டையும் நாங்கள் வச்சு நாங்கள் எழுதலாம். ஆக மூன்று டிசிஷன் பட்டியல ஒரு டிசிஷன் பட்டி நாங்கள் போலி குறிமுறை எழுதினோம்னால் சரி. போலி குறிமுறை நாங்கள் தொடக்கத்துக்கு எழுதுவோம், பிகின் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். தொடக்கத்துக்கு பிகின் என்ன, பிகின். ரைட், இங்கே நாங்கள் வந்துட்டு பியினை உள்ளிடுகன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள் பயன்படுத்த போகிறது இன்புட்னு பயன்படுத்தலாம் அல்லது ரீட் பயன்படுத்தலாம். என்ன உள்ளீட்டுக்கு நான் இங்கே இன்புட்னே கொடுக்குறேன். ஆகவே இன்புட் பிகினோட நான் தள்ளித்தான் எழுதுவோம், இன்புட். பியில் நாங்கள் உள்ள போடுறது ஏபி பிசி ஏசி. அவை இன்புட் ஏபி கமா பிசி கமா ஏசி. இன்புட் அதான் உள்ளீட்டுக்கு நாங்கள் எழுதுறது. அவை இது வந்து தெரிவுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் இஃப் பயன்படுத்துவோம். தெரிவுக்கு நாங்கள் பயன்படுத்துறது இஃப். பட் இஃபுக்குள்ளே என்ன இருக்குதோ நாங்கள் அதை அவ்வளோத்தையும் எழுதணும். இங்கே எழுதலாம் ஏபி பெரிது ஏசி ப்ளஸ் பிசி. என்ன அடுத்த எண் பாவிச்சு அடுத்த கோவையும் எழுதுவோம். எண் பாவிச்சு இந்த கோவையும் எழுதுவோம். எழுதி போட்டு தென் பாய்ப்போம். தென் மூன்றுமே பெரிதாக இருக்குமாக இருந்தால் ஏபியும் பெருசு, பிசியும் பெருசு, ஏசியும் பெருசு. அப்படி இருக்குமாக இருந்தால் இது வந்துட்டு நாங்கள் டிஸ்பிளேன்னு பாய்ப்போம். நாங்கள் வெளியீட்டுக்கு நாங்கள் எந்த வெளியீட்டு தானே
வெளியீட்டுக்கு பாய்ப்போம் டிஸ்பிளேன்னு பாவிக்கிறோம் நாங்கள். டிஸ்பிளேன்னு பாவிச்சுட்டு டிஸ்பிளே ஏபிசி ட்ரையாங்கிள்னு கொடுக்கலாம். நாங்கள் இல்லைக்கு பாவிக்கிறது எல்ஸ்ன்னு பாவிப்போம். எல்ஸுக்குள்ளே நாங்கள் டிஸ்பிளே பாவிக்கலாம். டிஸ்பிளேன்னு கொடுத்துட்டு நாங்கள் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நோட்டை ட்ரையாங்கிள்னு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் இஃப் முடியுது ஆகவே எண்ட் இஃப்னு பாய்ப்போம். என்ன இஃப் முடியுது என்றால் எண்ட் இஃப். அதுக்கப்புறம் பிகின் முடியுது எண்ட். இது கிளியரா? டவுட் இருக்குதா? ஓகே. அடுத்து பாருங்க, உள்ளீட்டு நீளங்களில் ஒன்று அல்லது பல பூஜ்ஜியமாகும் போது இந்த நெறிமுறை தகுந்தவாறு தொழிற்படவில்லை. இப்போ ஏபிர நீளம் பிசிற நீளம் அப்போ நான் உள்ளிடும் போது அந்த நீளங்கள் பூஜ்ஜியமாக இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். பூஜ்ஜியமாக இருந்தால் இந்த நெறிமுறை வேலை செய்யாது. வேண்டாம், நீளம் வந்து பூஜ்ஜியமாக இருக்கே இல்லாது முக்கோணம் ஒன்றுடன். இப்பிரச்சனை தீர்ப்பதற்கு முதல் பாய்ச்சல் கோட்டுப்படத்தில் உள்ளீட்டுக்கும் முதலாம் தீர்வு பட்டிக்கும் இடையே அறிமுகம் செய்யப்பட்ட வேண்டிய போலி குறிமுறை நிபந்தனையை எழுதுக சொல்லப்பட்டிருக்கு.